சரி, நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இன்று நாம் அலசப்போகும் வரலாற்று பதிவு மிகவும் முக்கியமானது. அதே சமயம் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்று. இது நியாயாதிபதிகளின் புத்தகம் விவரிக்கும் ஒரு காலகட்டத்தின் பின்னணியில் நடக்கும் கதை. இந்த காலகட்டத்தை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், அப்போது இஸ்ரவேலர்களுக்கு ராஜா இல்லை, அதனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சரி என்று தோன்றியதை செய்து வந்த ஒரு குழப்பமான மற்றும் இருண்ட காலம் அது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலுக்கு நடுவில்தான் யெப்தா என்ற ஒரு தலைவனின் கதை தொடங்குகிறது. உண்மையிலேயே பைபிள் கொண்டாடும் ஒரு மாபெரும் இராணுவ வீரன் தன் சொந்த மகளையே பலியிட்டாரா? நினைத்துப் பார்க்கவே நெஞ்சை பதற வைக்கிறது இல்லையா? பல நூற்றாண்டுகளாக பழங்கால நூல்களை படிக்கும் அறிஞர்கள் மற்றும் இறையியலாளர்கள் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய விவாதங்களில் ஒன்றிற்கு இந்த கேள்விதான் அடித்தளமாக அமைகிறது. ஒரு மாபெரும் வீரன், அதுவும் விசுவாசத்தின் நாயகன் என்று போற்றப்படும் ஒருவன் இப்படி செய்வானா? இந்த கேள்விக்கான விடையை தேடும் முன் நாம் இந்த மனிதனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையின் உச்சக்கட்டத்தை புரிந்து கொள்ள யெப்தா எப்படி அதிகாரத்திற்கு வந்தார் என்ற அந்த எதிர்பாராத தொடக்க புள்ளியிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவர் ஒரு சாதாரண மனிதராக பிறக்கவில்லை. மாறாக சமூகத்தால் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்ட ஒருவராகவே அவர் வாழ்க்கை தொடங்கியது. யெப்தாவின் ஆரம்பகால வாழ்க்கை பயணம் மிகவும் கரடுமுரடானது. ஒரு விலைமாதின் மகனாக பிறக்கிறார். சட்டப்பூர்வமான வாரிசு இல்லை என்று கூறி அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களே அவரை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். அங்கிருந்து தப்பித்து தோப் என்ற தேசத்திற்கு செல்கிறார். அங்கு சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நாடோடிகளாக திரியும் சில மனிதர்கள் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வலிமையான தலைவனாக யெப்தா உருவெடுக்கிறார். டேவிட் ராஜாவின் ஆரம்ப காலத்தைப் போல இவர்களும் ஊர்களை காப்பாற்றும் ஒரு படையைப் போல செயல்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சரி, அவரை துரத்தி அடிச்ச சமூகம் சும்மா இருந்ததா? இல்ல. அம்மோனியர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தபோது எந்த கிளையாத் மக்களின் மூப்பர்கள் அவரை ஒதுக்கினார்களோ அதே மூப்பர்கள் இப்போது யெப்தாவை தேடி வருகிறார்கள். இங்கு யெப்தா கேட்கும் கேள்வி மிகவும் நியாயமானது இல்லையா? தன்னை துரத்தியவர்கள் இப்போது ஆபத்து என்றதும் தேடி வருவதை அவர் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகவும் சாதுரியமாக பேரம் பேசுகிறார். நான் வந்து போரிட்டு வென்றால் நானே உங்களுக்கு நிரந்தர தலைவனாக இருப்பேன் என்று நிபந்தனை விதித்து கடவுளின் சாட்சியாக வாக்குறுதியை பெற்ற பிறகுதான் பொறுப்பை ஏற்கிறார். பொறுப்பை ஏற்றவுடன் அவர் உடனே வாளை எடுத்துக்கொண்டு போருக்கு கிளம்பிவிடவில்லை. போரை தொடங்குவதற்கு முன் அவர் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க மற்றும் புத்திசாலித்தனமான ஒரு ராஜதந்திர நகர்வை மேற்கொள்கிறார். இங்கு இரு தரப்பு வாதங்களையும் சற்று கவனிங்க. இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலத்தை அபகரித்து விட்டதாக அம்மோனிய ராஜா குற்றம் சாட்டுகிறான். ஆனால் யெப்தா வரலாற்று பதிவுகளையும் இறையியலையும் பயன்படுத்தி அந்த வாதத்தை சுக்குநூறாக உடைக்கிறார். இஸ்ரவேலர்கள் அம்மோனியர்களின் நிலத்தை எடுக்கவில்லை என்றும் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு இனத்தவரிடமிருந்துதான் அந்த நிலத்தை போரில் வென்றார்கள் என்றும் தர்க்க ரீதியாக மிக தெளிவாக விளக்குகிறார். எவ்வளவுதான் சரியான வரலாற்று ரீதியான தர்க்கங்களை முன்வைத்தாலும் அம்மோனிய ராஜா அதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. இந்த இடத்துல ராஜதந்திரம் தோல்வியடைகிறது. அதனால் போர் முற்றிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. இப்போது நாம் கதையின் ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வந்துவிட்டோம். கடவுளின் ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கி அவருக்கு மாபெரும் வல்லமையை தருகிறார். ஆனால் அந்த தெய்வீக வல்லமை கிடைத்த அதே தருணத்தில் ஒரு மிகப்பெரிய மனித தவறு நிகழ்கிறது. அவர் செய்த இந்த சபதம் இருக்கிறதே, உண்மையிலே நெஞ்சை உலுக்கும் ஒரு முட்டாள்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றி என்பது ஏற்கனவே கடவுளால் அவருக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அப்படி இருக்க கடவுளுக்கே லஞ்சம் கொடுப்பது போல எந்த தூண்டுதலும் இல்லாமல் அவராகவே இப்படி ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். ஒருவேளை வீட்டு வாசலிலிருந்து வரும் ஏதோ ஒரு விலங்கை அவர் மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு மாபெரும் சோகத்திற்கு வித்திட்டன. கதையின் உச்சக்கட்டத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். போர்க்களத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று மிஸ்பாவில் உள்ள தன் வீட்டிற்கு திரும்புகிறார் யெப்தா. வெற்றியின் களிப்பில் அவரை வரவேற்க முதலில் ஓடி வருவது வேறு யாரும் அல்ல, அவருடைய ஒரே மகள். இராணுவ வெற்றியின் உச்சியில் இருந்த ஒரு வீரன் தன்னை எதிர்கொண்டு வந்தவள் யார் என்பதை உணர்ந்த அடுத்த நொடி பேரதிர்ச்சியில் உறைகிறான். அந்த மகளின் மனதை கரையச் செய்யும் கீழ்ப்படிதலை கவனியுங்கள். அவள் தன் தந்தையின் சபதத்தை எதிர்க்கவே இல்லை. மாறாக தான் இனி திருமணம் செய்து கொள்ளப் போவதையும் தனக்கு ஒரு வாழ்க்கை அமையாமல் போவதையும் நினைத்து துக்கம் கொண்டாட வெறும் 2 மாத கால அவகாசம் மட்டுமே கேட்கிறாள். அந்த 2 மாதங்களுக்குப் பிறகு என்ன ஆனது? பைபிள் பதிவு கூறுகிறது, அவன் செய்திருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்குச் செய்தான் என்று. இங்குதான் பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு மாபெரும் விவாதம் எழுகிறது. அவர் தன் மகளை உண்மையிலேயே நெருப்பில் பலியிட்டாரா, அல்லது அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் ஆலய சேவைக்காக அர்ப்பணித்தாரா?
அறிஞர்கள் முன்வைக்கும் இந்த 2 முக்கிய கோட்பாடுகளையும் நாம் நடுநிலையாக பார்க்கலாம். நேரடியான பழி என்ற கோட்பாட்டை ஆதரிப்பவர்கள் பைபிள் வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே நடந்தது என்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் ஆன்மீக ரீதியாக மிகவும் கீழான நிலையில் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று என்கிறார்கள். மேலும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முயன்றபோது தேவதூதன் தடுத்தது போல இங்கு யாரும் தலையிட்டு தடுக்கவில்லை என்பதையும் இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மறுபுறம் வாழ்நாள் கன்னிமை கோட்பாட்டை ஆதரிப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நரபலி என்பது கடவுளால் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட ஒன்று, மேலும் அவள் தன் மரணத்தை குறித்து அழவில்லை, தனக்கு குடும்பம் அமையாது என்பதற்காகவே அழுதாள் என்பதை குறிக்கிறார்கள். தன் மகளையே கொன்ற ஒருவனை பைபிள் எப்படி விசுவாச வீரர்களின் பட்டியலில் சேர்க்கும் என்ற மிக வலுவான வாதத்தையும் இவர்கள் முன்வைக்கிறார்கள். நீங்கள் இந்த 2 விளக்கங்களில் எதை சரியாக கருதினாலும் சரி, அந்த இருண்ட வரலாற்று காலத்தின் உச்சக்கட்ட சோகத்தையும் ஆன்மீக குழப்பத்தையும் தான் இது நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. ஒரு சிறந்த தலைவனே கடவுளின் சித்தம் எது என்பதில் எவ்வளவு பெரிய தவறைச் செய்ய முடியும் என்பதை பாருங்கள். இறுதியாக இந்த ஆழமான கேள்வியோடு உங்களை சிந்திக்க விட்டுச் செல்கிறேன். யெப்தாவின் கதை விசுவாசத்தின் வெற்றியா அல்லது ஆன்மீக வீழ்ச்சிக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கையா? எந்த சூழ்நிலையிலும் நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளின் விளைவுகளைப் பற்றியும் அறியாமையால் நாம் செய்யும் தவறுகளைப் பற்றியும் இது மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?